அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அரசு தேர்வுகளுக்கான கேள்விகள் பெரும்பாலும் பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்து தான் கேட்குறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வகுப்பிலிருந்தும் ஒவ்வொரு இயலில் இருந்தும் முக்கியமான வினா விடைகளை நாம் வீடியோவாக வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு இயல் 4லிருந்து சில முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, ஓங்கு எனும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? சரியான விடை பரிபாடல். தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஸ்டீபன் ஹாக்கிங். ஜப்பானின் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய ரோபோ எது? சரியான விடை பெப்பர். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை திருவாசகம். இதை எழுதியவர் மாணிக்க வாசகனார். 2012 பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் தொடக்க விழா நாயகர் எனும் சிறப்பு பெற்றவர் யார்? சரியான விடை ஸ்டீபன் ஹாக்கிங். பாரா ஒலிம்பிக் போட்டிகள் என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள். 2012 இந்த போட்டிகள் லண்டனில் நடந்துச்சு. இதில் மாரியப்பன் தங்கவேலு என்பவர் தமிழகத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி தடகள வீரர். 2016 ரியோ டி ஜெனீரோவில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் உயரம் தாண்டுதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றவர். இது தமிழகத்துக்கு மிகப்பெரிய பெருமை. விசும்பு என்பதன் பொருள் என்ன? சரியான விடை வானம். கருந்துளை கோட்பாட்டை கூறியவர் யார்? சரியான விடை ஜான் வீலர். கருந்துளை என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவரும் இவர்தான். பால்வீதி போன்று விண்வெளியில் பல பால்வீதிகள் இருப்பதை நிரூபித்தவர் யார்? சரியான விடை எட்வன் ஹப்பிள். 1924 நிரூபித்தார். செந்தி இலக்கண குறிப்பு கூறுக. சரியான விடை பண்புத்தொகை. செந்தி என்பதை பிரித்தால் செம்மையான தீ அப்படின்னு வரும், அதனால் பண்புத்தொகை. கத்தும் குயிலோசை இதில் உள்ள வலுவமைதி எது? வலுவமைதி அப்படின்னா இலக்கண முறைப்படி அது பிழையாக இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக இலக்கண ஆசிரியர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இங்கே கத்தும் குயிலோசை என்பதில் குயில் மரபுப்படி கூவும், ஆனால் இங்கே கத்தும்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது மரபு வலுவமைதி. காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஸ்டீபன் ஹாக்கிங். இந்த நூல் 1988 வெளியிடப்பட்டது. 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் என்ற மென்பொருளின் பெயர்? சரியான விடை வேர்ட்ஸ்மித். ஸ்டீபன் ஹாக்கிங் பெறாத விருது எது? சரியான விடை நோபல் பரிசு. மற்ற 3மே இவர் பெற்ற விருதுகள். புவி உருவான அறிவியல் கருத்தை கூறும் நூல் எது? சரியான விடை பரிபாடல். பழங்காலத்திலேயே புவி எப்படி உருவாகியிருக்கும் அப்படிங்கிற கருத்தை பற்றி இதில் கூறியிருக்காங்க. பெருமாள் திருமொழியை இயற்றியவர் யார்? சரியான விடை குலசேகர் ஆழ்வார். இது 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது. வாட்சன் எனும் நுண்ணறிவு கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? சரியான விடை IBM. இது 2016 உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் 360 பாகை அரைவட்ட வானத்திரை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? சரியான விடை பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம், சென்னை. 2009 இங்கு அமைக்கப்பட்டது. ஆனால் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் 1988 அமைக்கப்பட்டது. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பேரண்ட பெருவெடிப்பு கொள்கையை கணிதவியல் அடிப்படையில் நிரூபித்தவர் யார்? சரியான விடை ஸ்டீபன் ஹாக்கிங். இன்னும் சில முக்கிய அறிவியல் முடிவுகளையும் இவர் நிரூபிச்சிருக்காரு. அதாவது ஐன்ஸ்டீனின் ஈர்ப்பலை முடிவுகளை இவர் கணிதத்தின் மூலமாக நிரூபிச்சிருக்காரு. அழிவு ஆற்றல் என்று அழைக்கப்பட்ட கருந்துளையை படைப்பு ஆற்றல் என்று நிரூபித்தவரும் இவர்தான். ஊழி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை யுகம். வித்துவக்கோடு என்ற ஊர் எந்த மாநிலத்தில் உள்ளது? சரியான விடை கேரளா. இங்கே இருக்கிற உய்யவந்த பெருமாளை பற்றி தான் குலசேகர் ஆழ்வார் பெருமாள் திருமொழியை இயற்றியிருக்காரு. ஓகே, இது வரைக்கும் 10ஆம் வகுப்பு இயல் 4 இருந்து
அரசு தேர்வுகளில் கேட்க வாய்ப்பு இருக்கிற முக்கியமான வினா விடைகளை நாம் பார்த்துருக்கோம். இதில் இருந்து உங்களுக்கான சிறப்பு கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் சரியான விடையை சொல்லியிருக்கீங்கன்றதை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம்.